ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஆர்எஸ் ராஜா. 1973 ஆண்டு காலையில 7 மணி ஜாம்சிங் வழக்கம் போல குருத்வாராவை சுத்தம் செய்யறதுக்காகவும் அங்க தூபம்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போறதுக்காக அவர் போயிட்டு இருந்தார். குருத்வாராவுடைய வாசலுக்கு அவர் வந்தபோது கதவு இன்னும் திறக்கப்படாம இருந்துச்சு. சுத்திலும் ஒரு விதமான அமைதி, மயான அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அமைதியை அவர் பார்த்தாரு. உள்ள தங்கி இருந்த பராமரிப்பாளர்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு. சீக்கிரம் எந்திரிக்க வேணாமா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது எதையும் பெருசா யோசிக்காம கதவை திறந்து பார்த்தார். ஆனா உள்ள அவருக்காக காத்திருந்த காட்சி அவர் அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சதுங்க. கதவு திறந்ததும் குருத்வாராவுடைய 3 பராமரிப்பாளர்களும் இரத்த வெள்ளத்துல அப்படியே தரையில கடந்தாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியோட உச்சத்துக்கு அவர் போயிட்டார். இந்த மாதிரி ஒரு காட்சியை அவர் சினிமாக்கள்ல கூட அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அங்கிருந்த பொருட்கள்லாம் அப்படியே விசிறப்பட்டு கிடந்துச்சு. அறைகளுடைய பூட்டுகள்லாம் உடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்த பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான புயல் அடிச்ச மாதிரி அந்த இடமே அப்படியே அலங்கோலமா கிடந்துச்சு. இந்த காட்சியை பார்த்த ஜாம்சிங் அப்படியே நடுநடுங்கி போயிருக்காரு. உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த கிராமத்துக்கு திரும்பி ஓடி போய் இங்க பார்த்ததை எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். உடனே அந்த கிராம மக்கள்லாம் அவரோட சேர்ந்து குருத்வாராவுக்கு திரும்பி வந்து இந்த இடத்த அவங்களும் பாக்குறாங்க. காயமடைந்தவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு உள்ள வந்தா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தபடி இருந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒருவரான கர்த்தார் சிங் அப்போ அவருக்கு உயிர் போயிருந்தது. மீத இருந்த மாதா சிங், இன்னொருத்தர் பேரு வசீர் சிங் கடுமையான வலியில துடிச்சபடி இருந்தாங்க. இந்த 2 பேரையும் உடனடியா மருத்துவமனைக்கு எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா துரதிருஷ்டவசமா மாதா சிங் போற வழியிலேயே அவர் உயிரை விட்டுட்டாரு. இப்போ அந்த இரவுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் அந்த உயிர் பிழைச்சா இல்லையா, வசீர் சிங் அவர் மட்டும்தான். ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. வசீர் சிங்க்கு பார்வை கிடையாது. அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவரு பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தாக்குதல் நடத்தியது யாரு, இது எப்படி நடந்துச்சு, ஒரு புனிதமான குருத்வாராவுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாருமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. முழு கிராமமும் இத கேட்டு அச்சத்துல அப்படியே மூழ்கி போயிருந்திருக்காங்க. மக்களுக்கெல்லாம் எதுவுமே புரியவே இல்லை. இங்க என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இதை யார் இப்படி பண்ணா அப்படின்னு போலீசார் விசாரணையை தொடங்கிய போது ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம் தெரிய வந்தது. 3 பேருடைய காதுகளுக்கு கீழே ஒரே மாதிரியான கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்த போலீசாருக்கே அதிர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லணும். ஏன்னா இது போன்ற சம்பவங்களை அவங்க ஏற்கனவே பார்த்திருந்தாங்க. இது அதோட தொடர்ச்சி தான். ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் பகுதிகளில் இதே மாதிரி சுமார் 70 கொலைகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த எல்லா கேஸ்லயுமே பாதிக்கப்பட்டவங்க காதுக்கு கீழே தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த கொலைகள் அனைத்துமே எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாம் ஒரே மாதிரி இரவு நேரங்கள்ல தொடர்ச்சியா நடந்த கொலைகள். இதனால மக்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பயங்கரமான பயத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. ஈவினிங் நேரம் வந்து விட்டாவே எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு முடங்கிடுவாங்க. பல குடும்பங்கள் பாதுகாப்புக்காக ஒரே ரூமுக்குள்ள, அது 10 பேரோ 15 பேரோ ஒரே ரூமுக்குள்ள தூங்க ஆரம்பிச்சாங்க. குருத்வாராவில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பயம் இன்னும் அதிகமானுச்சு. இந்த கொலைகளை செய்த மர்ம நபருக்கு உள்ளூர் மக்கள் ஒரு பெயர் சூட்டினாங்க. எப்பவுமே இந்த மாதிரி சம்பவத்துல ஒரு பேர் ஒண்ணு சூட்டிடுவாங்க இல்லையா, அந்த பேர் என்ன தெரியுமா? கண்பட்டி மார்க்கர், அதாவது காதுகளுக்கு கீழே தாக்குபவன். அதான் இந்த பேருடைய அர்த்தம். ஆனா யார் அவன், எங்கிருந்து வந்தான், ஏன் இந்த கொலையெல்லாம் செஞ்சான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியவும் இல்லை. எதுக்காக பண்றான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கவும் முடியல. இன்னைக்கு இந்த வழக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு. இந்த வழக்கை பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த கதம் சேனல்ல பேச போறோம். சரி, இதுல நிறைய பேர் உயிரிழந்தாலும் இந்த கேஸை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்துல இந்த வழக்கை தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றா இருந்திருக்குது போலீஸ்க்கு. ஆனா இறுதியில இந்த வழக்கு தீர்க்கப்பட்டது. போலீஸ் சூப்பரா கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. அந்த வழக்கை தீர்க்கறதுக்கு யார் திரும்ப காரணம், யாரு கொலை பண்ணானோ அந்த கொலையாளி நிலையில தான் இந்த வழக்கு தீர்க்கப்பட்டது. ஏன்னா ஒரு நாள் அவனே தன்னுடைய அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொண்டிருக்கான். இது இந்தியாவுடைய ரொம்ப ரொம்ப மர்மமான, நிறைய பேர் அறிய ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இந்த கேஸை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. இந்த கேஸ் கண்பட்டி மார்க்கர் அப்படின்னுடைய கதை. சரி, இந்த கேஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நாட்டோட நிலைமைங்கிறது அவ்வளவு எளிதா இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரிவினையினால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் செதறி போயிருந்தது. ஒரு எமர்ஜென்சி மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அடிக்கடி அங்கங்க கலவரங்கள் வெடிச்சுட்டே இருந்துச்சு. அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய பொருளாதார சுமை இருந்தது. நாட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு
இந்த அரசியல்வாதிகள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருபுறம் நாட்டை கட்டமைக்கக்கூடிய பயங்கரமான சவால், இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய கட்டாயம். மொத்தத்துல இந்தியா மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்ததுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 1952 ஒரு நடுத்தர குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறகுறான். அவனுக்கு சங்கர் அப்படின்னு பெயர் வச்சாங்க. சங்கருடைய பெற்றோருக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னு சொல்லணும். அவங்க மகனை நல்லா படிக்க வச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய மனிதனா இவனை மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த கனவு. எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற வழக்கமான கனவு தானே இது. அதுக்காக அந்த சங்கர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து சங்கருடைய நடத்தை மற்ற குழந்தைகளிடத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. இவன் ஒரு நார்மலான ஒரு சைல்டுன்னு சொல்ல முடியாது. காலம் போக போக அவனுக்கு படிப்பு மீது இருந்த ஆர்வம் சுத்தமா குறைய தொடங்கிட்டே இருந்துச்சு. இதனால அவங்க அப்பா அம்மாவுடைய கனவுகள்லாம் மெதுவா உடைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒண்ணா செதற ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த சின்ன பையனுடைய நடவடிக்கைகள் இவன் கண்டிப்பா உருப்பிட மாட்டான், படிக்க மாட்டாங்கிற ப்ரூஃப் பண்ற மாதிரியே இருந்துச்சு. அதோட சங்கரை நோக்கி அவருடைய அணுகுமுறையும் மாற தொடங்கியது. இவன் படிக்க போறதில்ல அப்படின்னு முடிவுக்கு அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. அவனுக்காக செலவழிக்கிறதையும் அவங்க நிறுத்திட்டாங்கன்னு சொல்லணும். மெதுவா சங்கர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா இந்த காலகட்டத்துல அவன் தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். வீட்டுல பணம் கொடுக்கல, இவனை கவனிக்கல அப்படிங்கிறதுனால அவனையே அவன் ஃபீட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை இன்னும் மோசமான பாதையில பயணம் செய்ய ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லணும். சின்ன சின்ன திருட்டுகளால ஆரம்பித்த அவனுடைய இந்த குற்ற வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னா, கடைகள்ல இருந்து பொருட்களை ஆரம்பத்துல திருடுறது, மக்களுடைய வீடுக்குள்ள நுழைந்து சாப்பாடை திருடுறது, இப்படி பல செயல்கள்ல என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான். பல முறை மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இவனை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து இவனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஆனா சங்கர் எவ்வளவு அடிபட்டாலும் மாறவே இல்லை. அவனுடைய அப்பா அம்மா இவனை ஒரு யமனாவே இவன் ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வீட்டுக்குள்ள நுழைய கூட அனுமதிக்கிறது இல்லையா. இந்த சமூகமும் அவனுக்கு ஒரு பெயரை சூட்டிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது இவனை திருடங்க, இவன் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற அந்த பெயர் தான். அந்த அடையாளம் மெதுவா அவனது வாழ்க்கையை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுது. அவன் எங்க சுத்தினாலும் அவனுடைய பேர் இதாதான் மாற தொடங்கியது. ஒருவரை தொடர்ந்து நம்ம குற்றவாளி அப்படின்னு சமூகம் முத்திர குத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவர் உண்மையிலேயே குற்ற உலகத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். துரதிருஷ்டவசமா சங்கருடைய வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லணும். ஜெய்ப்பூர்ல அவனுடைய பெயர் ரொம்ப கெட்டு போயிருந்தது. அவனை பத்தி எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவன் ஒரு திருடன், அந்த மாதிரியான எல்லா பேரும் அவன் சொல்லக்கூடாது. அவனை பத்திய புகார் தினமும் வந்துகிட்டே இருந்துச்சு. இதனால அவனுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் ரொம்ப கடினமா மாறுதுன்னு சொல்லணும். அவனை பத்தி தப்பா பேசினா குடும்பத்தை பத்தி பேசுவாங்கல்ல. இறுதியில அவங்க ஜெய்ப்பூரை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு குடும்பமா முடிவு பண்ணாங்க. 1970 தொடக்கத்துல ராஜஸ்தான்ல உள்ள ஸ்ரீகரன்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு இந்த மொத்த குடும்பமும் குடிபெயர்றாங்க. அப்போ சங்கருக்கு 18 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. புதிய இடம், புதிய வாழ்க்கை, பழைய தவறுகளை மறந்து அவன் மாறிடுவான் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான் முடிஞ்சு போயிடுச்சு. புதிய இடத்துலயும் அந்த சங்கர் என்ன பண்றான்னா தன்னுடைய திருட்டு பழக்கத்தை விடவே இல்லை. அவனுக்கு அதனால நிறைய பணம் வந்துச்சு, அதுல ஒரு திருள் இருந்ததுனால அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தான். அடிக்கடி திருட்டு வழக்குகள்ல சிக்கிக்கவும் ஆரம்பிச்சான். கைது செய்யப்பட்டான், கையில இருந்து வெளில வந்தான். இதனால அங்கேயும் அவனுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவானுச்சு. இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவனுக்கு குடும்பத்துக்கும் இடையே இதன் காரணமாக நிறைய அடிக்கடி சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சது. இறுதியில சங்கர் அந்த இடத்தையும் விட்டு வெளியேற முடிவு செஞ்சான். இப்போ சங்கர் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அது அவனுடைய விருப்பத்தால எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. சூழ்நிலை அவனை அப்படி செய்ய வச்சதுன்னு சொல்லணும். ஏன்னா அவன் மட்டும் கிடையாது, அவனுடைய அப்பா அம்மா இந்த சங்கருடைய செயல்னால ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் வீட்டை விட்டு வெளியேறிய கொஞ்ச நாட்கள்லயே ஸ்ரீகரன்பூர்ல ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லணும். அதாவது அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த சம்பவத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. அவங்க தலையில கனமான ஆயுதத்தினால தாக்கப்பட்டிருந்தது. யாரோ ஒருத்தர் ரொம்ப திட்டமிட்டு இந்த கொலைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ஆனா விசாரணை பண்ணும்போது போலீசாருக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவே கிடையாது. இப்பெல்லாம் நிறைய சிசிடிவி இருக்கு. நீங்க 70s நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க போலீஸ்லாம். சுத்தமா சாட்சிகளே கிடையாது. குற்றவாளியை அடையாளம் காணும் எந்த தடயமும் கிடையாது. அதனால அந்த வழக்கு தீர்க்கப்படாத ஒரு கோல்டு கேஸா மாறிடுது. ஆனா இதுதான் ஆரம்பம்.
ஏன்னா இதே மாதிரியான கொலைகள் ராஜஸ்தானுடைய பல பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு ஒத்துமை இருந்தது. என்ன ஒத்துமை அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்களே. பாதிக்கப்பட்டவங்களுடைய காதுக்கு கீழே கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டு தான் அந்த மரணம் நிகழ்த்தப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கொலைகளுக்கு பின்னால இருந்த அந்த நபரை பத்தி போலீசார்ட்ட எந்த தகவலுமே கிடையாது. யாரோ மாயமா மர்மமா வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பீதியில போலீஸ்காரங்களே இருந்துட்டாங்க. ஆதாரம் கிடையாது, சாட்சி கிடையாது, குற்றவாளிகளுடைய எந்த அடையாளமும் கிடையாது. இதற்கிடையில இந்த மர்ம கொலைகள் ராஜஸ்தானை தாண்டி ஹரியானா, பஞ்சாப் இந்த மாநிலங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். மக்களிடையே ரொம்ப அதீத அளவுல பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரம் 1970 ஆரம்ப பகுதி. இந்தியா பாகிஸ்தான் இடையே ரொம்ப பதட்டம் உச்சத்துல இருந்த காலகட்டம் இதுன்னு சொல்லணும். ஒருபுறம் நாடு வந்து போரோட அச்சத்துல இருந்தது, மறுபுறம் இந்த மர்ம கொலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்ததுனால மக்கள் வந்து போருக்கு பயப்படுறதா இல்ல இந்த தொடர் கொலையாளிக்கு பயப்படுறதா அப்படின்னு ஒரு பீதியிலே இருந்திருக்காங்க. அதனால இந்த வழக்குக்கு தேவையான அளவு கவனம் கிடைக்கலன்னு சொல்லணும். இதன் விளைவா 1971 முதல் 1973 வரை மட்டும் 72 பேர் செத்துருக்காங்க. இந்த கொலைகளை பத்தி மக்கள் எங்க பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சாங்க. இரவு நேரங்கள்ல வீட்டை விட்டு வெளியில வர்றதையே மக்கள் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க. யாரோ ஒருத்தனுக்கு பயந்து இரவுல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும், ஏதாவது அவசர தேவை, எதுக்குமே அவங்க போக மாட்டாங்க. கோடை காலத்துல இருக்கிற அந்த வெப்பத்தை கூட பொறுத்துக்கிட்டு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே ரூமுக்குள்ள நெருக்கி அடிச்சுக்கிட்டு அப்படி படுத்து தூங்குவாங்களாம். சூரியன் மறைஞ்சதுமே கிராமத்துல இருந்த, அதாவது பெரிய கிராமம், சின்ன கிராமம், பெரிய நகரம், இது எல்லாமே வெளியில வெறிச்சோடி போயிருக்குமா. இந்த கொரோனா காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு பாருங்க, அப்படி இருக்குமா. ஏன்னா அடுத்த பலி யாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது, நம்மளா கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பயம் எல்லாருமே போட்டு வாட்டி இருக்குது. மக்கள் மத்தியில ஒரு பெரிய வதந்தி இந்த காலகட்டத்துல பரவ ஆரம்பிக்குது. இதை செய்யறது மனிதன் கிடையாது, இது ஒரு பேய். பல பேர் சொல்ல, பல பேர் இதை நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கண்பட்டி மார்க்குடைய தாக்குதல்ல இருந்து உயிர் தப்பியவர்கள் வேற ஒரு கதையை சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது பேயெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒல்லியான உடல் அமைப்புடைய ஒரு மனிதன் தான் இதை செய்யறான், அவன் எப்போதும் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வருவான் அப்படின்னு உயிர் தப்பியவர்கள் இந்த தகவலை வெளியிட்டவுடன் இது காட்டு தீ போல இந்த தகவலும் பரவ ஆரம்பிக்குது. அதன் பிறகு இரவு நேரங்கள்ல போர்வை போத்திக்கிட்டு யார் நடந்துகிட்டு போனாலுமே அந்த மனிதனை பார்த்து மக்கள் அச்சத்துல அப்படியே ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. எவன் போரையை போச்சுட்டு போனாலும் இது எவ்வளவு கொடூரமான விஷயம் பாருங்க. இந்த காலகட்டத்துக்குள்ள கண்பட்டி மக்களுடைய பலிகளுடைய எண்ணிக்கை 68 தாண்டி இருந்திருக்குது. ஆனா இன்னும் போலீசார்ட்ட எந்த தடயமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த சாட்சியும் கிடையாது. இந்த வழக்குல மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது 1973 செப்டம்பர் 9 குருத்வாராவுல 3 பராமரிப்பாளர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இதைத்தான் நான் இந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்னேன். பாதிக்கப்படக்கூடிய குடும்பத்தினர் காவல் நிலையத்துல புகாரை கொடுத்தாங்க. இந்த செய்தி சுற்றுப்புற மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லணும். குறிப்பா சீக்கிய சமூகத்தினர் கடுமையான கோபத்துல இருந்தாங்க. ஏன்னா ஒரு புனிதமான குருத்வாராவுக்கு உள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்திருக்குது. பொதுமக்களுடைய அழுத்தத்தை உணர்ந்த காவல்துறை ஆணையர் கண்பட்டி மார்க்கர் வழக்க மிக உயர்ந்த முன்னுரிமை கொண்ட ஒரு வழக்கா அவர் அறிவித்தார். எஸ்பி சியாம் பிரதாப் சிங் தனது குழுவோட விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சார். புகார் பதிவு செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவர் வந்து சம்பவ இடத்துக்கு போனாரு. நைட்டு வந்து அந்த கொலையை அட்டன் பண்ணானே, அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள என்ட்ரி ஆயிருக்கான் அப்படிங்கிறதுக்கான எல்லா அடையாளங்களும் இருந்தது. பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்தது, பூட்டுகள்லாம் உடைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த போலீசாருக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவா புரிஞ்சுதுங்க. கொலையாளி வெறும் கொலை மட்டும் செய்யறதுக்காக வரவே இல்லை, அவன் திருடவும் வந்திருந்தான். போரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப டீப்பா இதை ஆய்வு பண்ணாங்க. போலீசாருக்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சது. ஒரு டின் பெட்டியின் மேல ரத்தம் படிந்த விரல் ரேகை அங்க காணப்பட்டுச்சு. அதே போல தரை முழுவதும் ரத்தம் படிந்த காலடி தடங்களும் அந்த தடயங்களும் காணப்பட்டுச்சு. அனைத்து ஆதாரங்களும் பாதுகாப்பா சேகரிக்கப்பட்டு விரல் ரேகை ஆய்வு மையத்துக்கு இதெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காலத்துல இந்தியாவில நவீன தடயவியல் தொழில்நுட்பங்கள் முழுமையா வளர்ச்சி பெறல அப்படின்னு சொல்லணும். அதனால ஆரம்ப கட்டத்திலேயே போரன்சிக் ஆதாரங்கள் பயன்படுத்தப்பட்ட அரிதான வழக்குகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அதுவும் உடனடி பலன் அளிக்கல. இதனால போலீசார் பாரம்பரியமான அந்த நேருக்கு நேர் போய் விசாரிக்கிற அந்த முறையை தான் நம்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. வழக்கு மீண்டும் தேக்கு நிலைக்கு போனதுன்னு சொல்லணும். எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துலதான் போலீசார் நின்றுட்டே இருக்காங்க. அந்த நேரத்துலதான் எதிர்பாராத ஒரு தகவல் போலீசாருக்கு கிடைச்சது. ஒரு நபர் செப்டம்பர் 9 இரவு
ஷாத்தூர் நோக்கி ரயில் பாதையில நடந்து சென்ற ஒரு அந்நியனை பார்த்ததாக கூறினார். அதாவது போர்வையை பொத்திட்டு ஒருத்தன் போனதா சொல்றாரு. அவரு அந்த பகுதியை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்னு உறுதியாக அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன நகரம். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு எஸ்பி சியாம் பிரதாப் ரயில் நிலைய அதிகாரிகள்கிட்ட விசாரணை நடத்திருக்காரு. அப்போ ஒரு முக்கியமான தகவல் அந்த அதிகாரிக்கு கிடைச்சிருக்குது. அன்னைக்கு ஒருத்தன் பஞ்சாபின் பதிந்தா நகரத்திற்கான டிக்கெட்டு வாங்கியிருந்தான். இதுவே விசாரணையுடைய திசையை மாத்தினது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பதிந்தாவிலும் இதே மாதிரியான பல கொலைகள் நடந்திருக்குது. அங்கேயும் பாதிக்கப்பட்டவருடைய காதுகளுக்கு கீழே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இவ்வளவு கொலைகளையும் அவனுடைய ஸ்டைல் இந்த காதுக்கு கீழே தாக்குறது தான். இதனால கொலையாளிக்கு பதிந்தாவுடைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஆனா பிரச்சனை இன்னும் முடியவே கிடையாதுங்க. வழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் ஆகிய 3 மாநிலங்களை சேர்ந்ததாக இருந்தது. அந்த காலத்துலலாம் மாநிலங்களுக்கு இடையிலான இந்த தகவல் பரிமாற்றம், ஒருங்கிணைப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இதனால விசாரணை ரொம்ப ரொம்ப சிக்கலானதாக மாறி இருக்குது. ஆனா எஸ்பி சியாம் பிரதாப் இருக்கார் இல்லையா, அவர் இந்த வழக்கை வேகமா இதை நடத்துறதுல அவர் ரொம்ப உற்சாகம் வந்திருக்காரு. இந்த வழக்கை எந்த இடத்துல தொய்ந்து போக விடாம பார்த்திருக்காரு. கண்பட்டி மகளுடைய தாக்குதல் இருந்து உயிர் தப்பிய அனைவரையும் அவர் கூப்பிட்டாரு. அவங்கள்ட்ட தனித்தனியா வாக்குமூலங்கள் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வீரர்களின் உதவியோட சந்தேக நபரின் உருவப்படங்களை வரைய தொடங்கி இருக்கிறார். ஆச்சரியமா பெரும்பாலான உருவப்படங்கள் ஒரே மாதிரி இருந்ததா சொல்றாங்க. அனைத்து தகவல்களையும் வைத்து இறுதியா ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களுடைய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. பல மாதங்கள் அதுக்கப்புறம் போயிருக்குது. விசாரணையில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. போலீசார் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலையாளியை நம்மளால பிடிக்கவே முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அப்போ திடீர்னு ஒரு தகவல் வந்திருக்குது. ஸ்கெட்சில் இருந்த நபரை போன்ற ஒருவன் பதிந்தா ரயில் நிலையத்துல காணப்பட்டதாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கிடைச்சது. உடனடியா போலீஸ் குழு அங்க போயிருக்காங்க. நீண்ட தேடுதலுக்கு பிறகு 1974 பதிந்தா ரயில் நிலையத்துல ரத்தன்லால் அப்படிங்கிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். அவர் அங்க ரிக்ஷா ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு வந்தவர். விசாரணை தொடங்குச்சு. அப்போ ஷாத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு நில உரிமையாளர் முக்கியமான தகவல் ஒண்ணு போலீஸ்க்கு அளித்தார். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரத்தன்லால் தன்னுடைய வயல்ல வேலை பார்த்திருந்ததாகவும் திருடியதற்காக அடித்து விரட்டியதாகவும் கூறினார். அதுக்கப்புறம் விசாரணையில ரத்தன்லால் ராஜஸ்தானுடைய ஸ்ரீகரன்பூர்ல உள்ள ராம்தேவ் கோயிலுக்கு பக்கத்துல வசித்தவர் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துச்சு. அங்கு விசாரணை நடத்திய போது சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில 5 பேர் காதுகளுக்கு கீழே தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்தது. ரத்தன்லால் கிட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்திய போது அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாரையும் அதிர்ச்சியில உரைய வச்சது அப்படின்னு சொல்லணும். நான் 5-10 பேரெல்லாம் கொலை செய்யலைங்க, 72 பேருக்கு மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறேன், கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் வாக்குமூலவே சொன்னான். ரொம்ப அமைதியை அதை ஒப்புக்கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் செய்த பல கொலைகள் குறித்து போலீசாருக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்திலும் பெரிய சோகங்க. கொலை செய்யறதுக்கு அவன் ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை தொடர்ச்சியா பயன்படுத்தி இருக்கலையா. கையில எது கிடைச்சதோ அதையே ஆயுதமா மாத்தி இவன் தாக்கக்கூடிய ஒரு கொலையாளி. தாக்குதலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவங்க தரையில விழுவாங்களாம். அவங்களுடைய மூக்கு வாயில இருந்து ரத்தம் வெளியேறும். சில நிமிடம் வேதனையில அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்களாம். அதை இவன் ரசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அவங்க மூச்சு திணறி உயிரை விட்டுருவாங்களாம். தகவல் அனைத்தும் அரசாங்கத்துக்கு எட்டியதும் இந்த வழக்கை அவங்க சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. விசாரணையில ஒரு பகுதியாக இந்த ரத்தன்லால் அதுக்கப்புறம் ஸ்ரீகரன்பூருக்கு அழைத்து வரப்படுறான். அவனை பார்த்த அந்த பகுதி மக்களுக்கு அப்படியே நடுக்கத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா கைது செய்யப்பட்ட பிறகும் அவன் முகத்துல எந்த வருத்தமும் கிடையாது. அவன் ரொம்ப திமிரா நடந்திருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஷாத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறான். அங்க வச்சு நடந்த மறு விசாரணையில குருத்வாராவில் நடந்த கொலைகளை அவன் எப்படி செஞ்சான் அப்படின்னு ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கிறான். எப்படி உள்ள நுழைஞ்சான், எப்படி 3 பராமரிப்பாளர்களையும் அவன் தாக்குனான், என்னென்ன பொருட்களை திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவாரியா இதெல்லாம் பத்தி ரொம்ப கேஷுவலா ஒரு படக்கதையை சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். அவன் சொன்ன இன்னொரு விஷயம் போலீஸார அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. கொலைகளை செஞ்சதுக்கு அப்புறம் அதே குருத்துவாரா வளாகத்துல இருந்த ஒரு குளத்துல குளிச்சுட்டு தன்னுடைய உடல்ல இருந்த ரத்த கரைகளை கழுவிட்டு ரொம்ப அமைதியா ரயில் இடத்துக்கு போய் அங்கிருந்து அவன் தப்பி போயிருக்கான். இவனுடைய வாக்குமூலங்கள் மற்றும் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொன்னா தொகுக்கப்பட்டு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. வழக்கு ஹனுமாங்கர் கீழமை நீதிமன்றத்துக்கு போனுச்சு. ஆனா ஒரு சிக்கல் இருந்துச்சு. ரத்தன்லாலுக்காக வாதாட எந்த வழக்கறிஞரும் தயாரா இல்ல. அந்த அளவுக்கு அவன் பேர் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்திய ஒரு பேரா மாறி இருந்துச்சு. இறுதியில புதிதா வழக்கறிஞரா பணியில சேர்ந்திருந்த மணிராம் அப்படிங்கிறவரு 2 நாட்களுக்கு முன்னாடி ரத்தன்லாலுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னாடி ரத்தன்லால் கொலை செய்யப்பட்டதாக
அவனது வழக்கை ஏத்துக்கிட்டு வழக்கு நடத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பேட்டியில முதல் முறையா ரத்தனாலனை சந்திக்கும் போதே அவன் அவனுடைய குற்றங்களை ரொம்ப பெருமையாக இவர்கிட்ட சொன்னதை அவர் தெரிவிச்சிருக்காரு. பண தேவை ஏற்பட்டுச்சுனாவே யாருடைய வீட்டுக்குள்ளும் நான் உள்ள போயிட்டு கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பணம், நகை, மதிப்பு மிக்க மற்ற பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு எந்த தடயமும் இல்லாம கொலைகளை செஞ்சுட்டு தப்பிச்சு போறதுங்கிறது என்னுடைய ஸ்டைலு. ஆனா இவன் கூறிய இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு வியப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒவ்வொரு கொலைக்கு அப்புறமும் ஹரித்வாருக்கு போய் கங்கை நதியில குளிக்கிறத வழக்கமாக இவன் வைத்திருந்திருக்கான். அதாவது பாவத்தெல்லாம் போயிட்டு கழுவிடுவான். வழக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீ கங்கா நகர் அமர்வு நீதிமன்றத்துக்கு போனுச்சு. அப்போ நடந்த விசாரணையில ரத்தன்லால் எதிர்பாராத ஒரு முடிவெடுத்தான். அவன் செஞ்ச அனைத்து குற்றங்களையும் நீதிமன்றத்துல நேரடியா ஒப்புக்கொண்டான். அவனது ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு பிறகு 1975 ஜனவரி 27 அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு அவனே செஞ்சான். ஆனா அங்கேயும் அவனது மனு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்திய உச்ச நீதிமன்றத்தையும் அவன் நாடி இருக்கிறான். அங்கும் தீர்ப்பு மாறவே இல்லைன்னு சொல்லணும். இறுதியா குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு தாக்கல் செஞ்சான். ஆனா அந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு. இறுதியில் 1976 மே 16 இந்த ரத்தன்லால் தூக்கிலிடப்பட்டான். அவருடைய மரணத்துடன் இந்தியாவின் மிகவும் பயங்கரமான தொடர் கொலைகாரர்கள ஒருவரின் அத்தியாயமும் முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது. ஆனா விசாரணையின் போது வெளிவந்த ஒரு உண்மை இன்னும் அதிகமான மக்களை அதிர்ச்சி அடைய செஞ்சதுன்னு சொல்லணும். ரத்தன்லால் மக்களை வெறும் பணத்துக்காக மட்டும் கொலை செய்யல. அவனுக்கு மனிதனுடைய அலறல் சத்தம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கொலை செய்யும் போது கத்துவாங்கல்ல, அந்த அலறல் சத்தம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வேதனையில கத்தும் போது அந்த சத்தம் அவனுக்கு இசையை போல கேட்பதா போலீஸார்ட்ட சொல்லியிருந்தான். இங்கே கூட விஜய் சூர்யா வில்லனா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. இதே மாதிரி அழுவதை கேட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான். அந்த படம் கூட இதை பார்த்து எடுத்தாங்களான்னு தெரியல. கொலை செய்யறது அவனுக்கு ஒரு போதையா மாறி இருந்ததுதான் சொல்றான். பல சமயங்கள்ல எந்த காரணமும் இல்லாம வழியில சந்தித்த மனிதர்களை கூட கொன்றதான் அவன் ஒப்புக்கொண்டிருக்கான். பின்னர் தனது வாழ்க்கையை நினைத்து வருந்தியதாகவும் சொல்லியிருக்கான். சின்ன வயதுல உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பு கிடைக்காதது, சமூகத்தால எப்போதுமே குற்றவாளி அப்படிங்கிற முத்திரை குத்தப்பட்டு வாழ்ந்தது, திருடன் சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணது, இவை அனைத்தும் அவனது மனநிலையை பாதித்த காரணங்களில் ஒன்றா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு காரணம்னா இருக்கட்டுங்க, 72 பேருடைய உயிரை பறிச்சுக்க இந்த கொடூரத்தை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. இறுதியில இந்த கன்பட்டி மார்க்கர் அப்படிங்கிற பெயர் இந்திய குற்ற வரலாற்றுல ஒரு கருப்பு அத்தியாயமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு மனிதனை கொலையாளியா மாற்றுவது சூழ்நிலையா, இல்லைன்னா அவன் சூஸ் பண்ற அந்த பாதையா, இதுல எது உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது பதிவு பண்ணுங்க. இன்னும் இந்த கன்பட்டி மார்க்கரை பற்றிய தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய உங்களுடைய விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உரையிற மாதிரி இருக்கு. சரி நம்மளே, இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.